புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூரை சேர்ந்த ஜெகபர்லினா. திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஆர்ஆர் குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை, திருடி வச்சுருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ளே பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ளே கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடயமும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களில் ஏதோ ஒரு மூலையில் நானும் இருக்கேன். திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாள தெரு முத்துஜஹான் தைக்காவின் முத்தவெளியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன். இதை நான் சொல்ல வேணாம். அந்த ஏரியாவில் வக்பு இடத்துக்கு பாத்தியப்படாமல் இருக்கிற மக்களை கேட்டால் அவங்களே சொல்லிக்குவாங்க. விசாரிக்கலாம் மாட்டீங்க, அது எங்கே உங்களுக்கு நேரம் இல்லை. என் மேலே கொலை மிரட்டல். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் தௌஃபிக். இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு, முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர். எதுக்கு வந்தார்னா, அவருடைய நோக்கம் இடம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தா அவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இது போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல அடமான வச்சு ஒரு 10 லட்சம் ரூபா செக் மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூருனிஷா கைதாகி 5,000 ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு. 6 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார். இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க 2 பேரும் தான் மிக முக்கிய பங்கு. இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணாரு, தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறாங்க. இப்போ எனக்கு கொலை மிரட்டல், பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாக போற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம், எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும். பிரச்சனைக்கு வரேன். இந்த பிரச்சனை என்னன்னு காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் அமீர் பிவி எழுதி கொடுத்தவன் பாவம் ஒரு 85 வயசு கிழவி சாவ போகும்போது அவ பேர்ல சேர்ந்து இவன் இந்த தௌஃபிக்குடைய கிரிமினல் வேலை அவங்க பேத்திக்கு எழுதுற ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் போடுறான். இந்த டாக்குமெண்ட் அமீர் பிவிக்கு இந்த சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கார். இது சம்பந்தமாக வக்பு தீர்ப்பாயத்தில் 303/18 வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுகிட்டு இருக்கு. இந்த 36 சென்ட் இடத்து பக்கத்தில் டவுன் சர்வே ரிப்போர்ட்ல கூட 2010 வாங்கினதுல முத்துஜஹான் தைக்காவுக்கு பாத்தியப்பட்டதுதான் 2591 அப்படின்னு தெளிவா இருக்கு. இந்த 36 சென்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு 2.5 சென்ட் இடம் அவரும் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் போட்டாருன்னு அவர் மேல நான் வழக்கு தொடர்ந்து வக்போர்டு சார்பாக வழக்கு தொடர்ந்து நம்ம வக்புக்கு சாதகமா தீர்ப்பாகி ஸ்டே வெக்கேட் பண்ணி மேற்படி இடத்துல இருந்தவங்க ஒத்துக்கிட்டு அவங்க இடத்த திரும்ப வக்போர்டுக்கே ஒப்படைக்கிறோன்னு எழுதி கொடுத்து போயிருக்காங்க. தோத்த கேஸுக்கு அவளுக்கு நஷ்டீடும் கொடுத்திருக்கேன். கோர்ட்ல வச்சு ஜட்ஜு முன்னாடி எழுதி வாங்கி அந்த வழக்கு விடுபட்டுச்சு. மேற்படி இடத்துல நான் ஒரு ஷெட் அமைக்க வக்புக்கு வருமானம் வேண்டும்
அது ஏழைகளுடைய சொத்து, அதுக்கு வருமானம் வேணும்னு செட் அமைக்கும் போது இந்த தௌஃபீக் அலை கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் என்கிட்ட வந்து தகராறு பண்றாரு. போலீஸ் உடம்பே அது. அப்போவே நான் என்ன பண்றேன், அவர் மேல ஆய்வாளருக்கு நேரடியா ஒரு மனு கொடுக்கேன். 9/12 வாங்கிட்ட ஆய்வாளர் அது என்ன பண்ணான்னு தெரியல. திரும்ப 10ஆம் தேதி ரீச தபால் அனுப்புறேன். இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படல. ஏப்ரல் 17ஆம் தேதி 2023 நீதிமன்ற உத்தரவு ஸ்டே வெக்கெட் ஆயிருக்கு. ஸ்டே நீதிமன்றத்தில் இருந்து ஆர்டர் வாங்கியிருக்கேன். சிசிடி கேமரால அவர்கள் செய்த எல்லா செயலும் பதிவாயிருக்கு. கொலை மிரட்டல் விட்ட ஆடியோவையும் கொடுத்திருக்கேன். இது நாள் வரைக்கும் இது மேல நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. இன்னொரு நபர், இவர்தான் மிக முக்கியமான நபர். இதுல ஒரு தொழில் அதிபர், திராவிட கழகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் திருநெல்வேலி மாநிலத்தில் மின்சார வாரியத்தில் இருக்கு. அருணன் அவருடைய பேரு. இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்த பேர் இப்ப இருக்கிற இந்த அக்யூஸ், இந்த நான் கொடுத்த புகார் மனுக்களில் உள்ள எதிரியெல்லாம் சேர்ந்து ஒன்னு சேர்த்தது போலீஸ் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து இப்ப என் மேல பிசிஆர் வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த நபர் வந்து போர்ஜரி கையெழுத்து, என்னுடைய கையெழுத்தை போட்டு என்னுடைய லெட்டர் பேர்லயே ஒரு இடத்துல அவரு தனியா ஒருத்தர் கையெழுத்து போட்டு அவர் பேர்ல மின்சாரத்தை என் பேர்ல இந்த கரண்ட அவர் பேருக்கு மாத்திருக்காரு. அதை திரும்ப போராடி மின்சாரத்துல வந்து என் பேரை மாத்திட்டேன். ஆனா போர்ஜரி கையெழுத்து போட்டது தப்பு தானே. அது சம்பந்தமா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒன்ன விஷயம். நான் என்னடா ஐயோ சூப்பர், உடனே இந்த நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு வந்துருச்சு. விசாரணையே பண்ணல, என்ன கூப்பிட்டு கேட்கல, என்னன்னு கேட்கல, அவனோட கேட்கல, கேஸ் டிஸ்போஸ் ஆகும். சூப்பர் போலீஸ்ல எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு இப்போ ஒரு மனு அனுப்பியிருக்கேன், கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு குறிஞ்செய்தி வந்திருக்கு. 30 நாள்ல உங்களுக்கு பதில் தரப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்திருக்கு. ஆனா அதுவும் வரப்போ இல்லை. உங்களுடைய புகார் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்துடும் எனக்கு தெரியும். மரணிக்கும் போதும் சட்டத்தை மதித்தவனாக மன்னிக்க வேண்டும் என்ற ஆசைதான். இந்த கேஸ் போடாம இருக்கிறதுக்கு உதவி ஆணையாளர் செந்தில்குமார் அவர்கள் என்ற பேரம் பேசினார். அதுக்குள்ள ஆதாரம்லாம் இருக்கு. போட மாட்டேன், எஃப்ஐஆர் தானே பாத்துக்கலாம், நான் தானே என்கொயரி பண்ணணும்னு சொன்னார். செய்யாத தவறுக்கு ஒருபோதும் பணம் தர மாட்டேன், அந்த பணம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ ரொம்ப மும்முரமா என்னை கொலை செய்தவனு எனக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலுடைய தகப்பனாருக்கு போன் பண்ணி தௌஃபீக் போன் பண்றான், மிரட்டுறான். இவனை கேட்கறதுக்கு இங்க ஆளே கிடையாது. நீங்களும் கேட்க போறது இல்ல. நன்றி. வாழ்க வளத்துடன். வாழ்க தமிழகம். வாழ்க தமிழக மக்கள். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு வந்தது கமிஷன் ஆபீஸ், அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. எங்க அப்பா கேட்காது, நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க நின்னீங்க. எங்க அப்பா கேட்காது, கேட்கக்கூடாது. யாரும் செய்யணும். உங்களை நம்பி தானே வந்தோம்.